எந்த சுபாவமா இருந்தாலும் எந்த பழக்கமா இருந்தாலும் நம்ம மாற முடியும் அப்படின்றத நீங்க நம்பணும். எந்த ஹேபிட்டா இருக்கலாம், அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், அன்லேர்ன் பண்ணலாம். சில பேர் ரொம்ப முதிர்ந்த வயதுல இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்க சில இளமையான குடும்பங்கள் இதை கேட்டுட்டு இருக்கலாம், எந்த நிலையில் நீங்க இருக்கலாம், நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கலாம். பட் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச். நான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இந்த சொல்யூஷனை கொடுக்கலன்னா இந்த செய்தி முழுமையாகாது. அதனால வேகமா 4 காரியங்களை சொல்றேன். How you can change from a controlling partner, from being a controlling partner to a caring partner. நீங்க ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கணவனாக மனைவியாக இருக்கிறதிலிருந்து நீங்க ஒரு அரவணைக்கிற மனைவியாக அரவணைக்கிற கணவனாக மாறுவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? நம்பர் 1, செக் யோர் கம்யூனிகேஷன். உங்க பேச்ச கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான்லாம் அப்படிலாம் கண்ட்ரோலிங் பர்சன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாயில வந்து வர்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு அன்போ இரக்கமோ தயவோ இருக்கவே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன், அப்படியே சொல்லிடுவேன். நான் அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகிட்டேன். அதுல சில பேருக்கு இதுல ஒரு பெருமை, பெரிய சாதனைகள் இதெல்லாம் அவங்க லைஃப்ல. நான் சின்ன வயசுல இருந்தே மனசுல எதுவும் வச்சுக்கிறதே இல்லை. கோவனா கோவத்தை சொல்லிடுவேன், பிடிக்கிறனா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். சில பேர் எப்படி சொல்லுவாங்க. தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே திஸ். இல்ல இப்படி சொல்லி சொல்லி சில பேர், அதாவது ஒரு பில்லி சண்டேன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரசங்கியார், ரொம்ப பாப்புலரான பிரசங்கியார், ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாராம். ஒரு முறை ஒரு அம்மா அந்த அவர்கிட்ட வந்தாங்களாம், ஒரு பிரசங்கம், அவருடைய கோபத்தை கையாள்வது எப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணாராம். அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான், பாஸ்டர் நான் வந்து நீங்க பேசின பிரசங்கம் எனக்கு தான், ரொம்ப கோவம், அடக்க முடியாத கோவம் எனக்கு. ஆனா நான் எப்படின்னா கோவம் வந்தா பேசிடுவேன், மனசுல வச்சுக்க மாட்டேன், பேசிடுவேன், அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, ரொம்ப நல்லா இருக்குமா நீ சொல்றது, இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒருத்தன் எனக்கு பிடிக்கல, கன் எடுத்தனா ஒரே போடுதான், சுட்டம் பாருங்க, கண்ணை கீழே வச்சுட்டேன், அவ்வளவுதான், இனிமேலாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், என் கோபம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னாராம். நீ நிறைய பேர் இந்த மாதிரி தான் மனசுல வச்சத கட்டுப்பாடே இல்லாம வாயில இஷ்டத்துக்கு உதிர்த்துறது, எல்லாரையும் காயப்படுத்திடுறது, அப்புறமால இந்த புனியும் பால் குடிக்குமான்னு சுத்தி வருது அதே இடத்துல. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுறதெல்லாம் கோச்சிக்கிற மாதிரி தான் பேசின, எல்லாத்தையும் பேசிவிட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி? அப்படிலாம் வாழவே முடியாது. இவருடைய பிலாசபி, பெரிய சாக்ரட்டிஸ் இவர், இப்படிலாம் நினைச்சா வாழவே முடியாது. உன் வாயை மாத்தினா எல்லாருமே வாழ முடியும்.